ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2020ஆம் ஆண்டு எண்டில் வந்து நம்ம இருக்கும். இந்த 2020 எண்டில் வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் எக்கச்சக்கமான அப்டேட்ஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது, அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நிறுவனம் வழங்கி இருக்க அந்த அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூடவே அவங்க ஏற்கனவே வழங்கியிருக்க அப்டேட்லையும் சில விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. 2020 வந்து எண்டில் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் நிறுவனம் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்டேட்டில் வந்து சில அப்டேட்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்தாலும் சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்ததுக்கு நோ யூஸ் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்டேட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன அப்டேட்ஸை வந்து நம்மளுக்கு புதுசாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கட்டாயம் வாட்ஸ்அப்பை போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட்டாகவே அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணதுக்கு பிறகு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து வாட்ஸ்அப்பை வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸப்பியரிங் மெசேஜஸ். ஸோ இந்த அப்டேட் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டாலும் இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கலாம், இல்லாட்டி பேக்கப் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும்போது 7 நாளில் இந்த மெசேஜஸ் வந்து டிலீட் ஆனால் என்ன ஆகலைனா என்னங்கிற மாதிரி தான் இதில் இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. அது கூடவே இதில் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுடைய சட்டை வந்து டிஸப்பியர் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணால் அதை வந்து என் கூட பேசுகிற அடுத்த நபருக்கும் அது வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம 7 நாளில் இதை டிலீட் பண்ண தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த எந்த சட்டை வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி 7 நாளில் வந்து டிஸப்பியரிங் மெசேஜஸுக்கு கொண்டு போகணுமோ அந்த சட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். சட்டை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே வந்து டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் டர்ன் ஆன் பண்ணால் 7 நாட்களுக்கு பிறகு இந்த சட் வந்து ஃபுல்லாகவே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து டிஸப்பியரிங் மெசேஜஸை வந்து ஆன் பண்ணியிருக்கேன்னா அது வந்து நான் வந்து யாருக்கு வந்து அதை மெசேஜஸை வந்து அப்படி ஆன் பண்ணியிருக்கேனோ அவங்களுக்கும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சருக்கு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் மார்க் மாதிரி ஒன்று ஷோ ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து 7 நாட்களுக்கு பிறகு அது இல்லாமல் போகும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஷோ பண்ணாமல் அவங்க வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம் வருங்காலத்தில் இன்னும் வரும் அப்டேட்களில் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் சர்ச் பண்ணுறீங்கன்னா, அதாவது உங்களுடைய ஃபோட்டோஸோ வீடியோஸோ சர்ச் பண்ணுறீங்கன்னா முன்னே வந்து நம்ம ஒன்றா தான் சர்ச் பண்ணணும். பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதை கேட்டகரிஸ் வைஸாக சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிஸும் இந்த இடத்துல ஷோ ஆகுது. அதில் ஏதோ ஒரு நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணதுக்கு பிறகு அது ஃபோட்டோஸா, வீடியோஸா, டாக்குமெண்ட்ஸா, இல்லாட்டி லிங்க்ஸா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தனியாக இந்த இடத்துல பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சட்டை கிளிக் பண்ணதுக்கு பிறகு அட்டாச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஐக்கன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கன் செட்டை வந்து அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க, ரூம் அப்படிங்கிற ஒரு ஐக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐக்கனை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஞ்சர் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா மெசேஞ்சரில் இப்படி வந்து ஒரு ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ரூம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து இதோட லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் கொடுத்துருக்க அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு தோணும் என்னடா இவ்வளோ ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து அதில் ஒரு மிகப்பெரிய பங்கை வகிச்சிருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணலாம். அதாவது அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணணும், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டாகவே இருக்கிறது மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது தான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க கேட்டகரிஸ் வைஸாக ஷோ பண்ணியிருப்பாங்க. சட்டில் எல்லாம் எவ்வளோ எம்பிஸ் இருக்குது அண்ட் லார்ஜ் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் எதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்தெந்த சட்டை வந்து டிலீட் பண்ணணுமோ, எந்தெந்த வீடியோஸை வந்து டிலீட் பண்ணணுமோ அதை வந்து அந்த இடத்துல செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டிலீட் பண்ணலாம். ரொம்பவுமே ஈஸியான ஒரு மெத்தடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக போய் சட்டெல்லாம் டிலீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால ஒரேடியாக உங்களுக்கு சட்டை டிலீட் பண்ணணும்னா இந்த இடத்துல போயிட்டு டிலீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வால்பேப்பர் அப்படிங்கிறது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப வருஷமாக இருந்தாலும் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணால் எல்லா சட்டுக்கும் வந்து உங்களுக்கு வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிரும்.
இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்டேட்டில் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு அப்டேட் வந்து இந்த அப்டேட் தான். அதாவது இப்போ வந்து கஷ்டமாக வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு மட்டும் ஒரு வால்பேப்பரை வந்து செட் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து இந்த அப்டேட் மூலமாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் அந்த சட்டை கிளிக் பண்ணி அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோன்னா 3 டாட்டில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரைட், டார்க், சாலிட் கலர், மை ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அதில் நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு டார்க் வால்பேப்பரை வந்து ஷோ பண்ணுறேன். இதை ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னா செட் வால்பேப்பர் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. செட் வால்பேப்பரை கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார் திஸ் சட் அப்படின்னு என்னுடைய பேர் வந்து ஷோ ஆகுது. இல்லாட்டி ஃபார் ஆல் சட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒரு சட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வால்பேப்பர் போடணுமா, இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் ஃபுல்லாகவே உங்களுக்கு வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து சட்டுக்கு சட் வந்து வால்பேப்பர்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த சான்ஸை வந்து இவ்வளோ நாள் வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் கொடுத்துருக்கல. பட் இப்போ வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் நம்மளுக்கு வந்து அந்த சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவுமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் வரும் காலங்களில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வர இருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னுடைய இந்த ஒரு சட்டுக்கு மட்டும் வால்பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. நான் இன்னொரு சட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து வால்பேப்பர் சேஞ்ச் ஆகல, ஒரே ஒரு சட்டுக்கு மட்டும் தான் வால்பேப்பர் சேஞ்ச் ஆகியிருக்கு. அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு அப்டேட்டை வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பேசின அப்டேட்ஸ் எல்லாமே நிறைய பேர் வீடியோஸில் அப்லோட் பண்ணது தான். பட் அது தெரியாத நபர்களுக்காக தான் அதையும் சேர்த்து இந்த அப்டேட்டோட நான் சேர்த்து சொன்னதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்ன அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவுமே நல்ல அப்டேட்ஸ் வந்து வரும் காலங்களில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு மியூட் பண்ண வீடியோஸ் போடுறது அப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், கூடிய சீக்கிரமே அந்த அப்டேட் வந்தாலும் அதையும் நம்ம வீடியோவை வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.